என்ன இது இப்படி வந்திருக்கு அலைன்மெண்ட் சரியில்லை, ஒன்று மேலே போகுது ஒன்று கீழே வருது, பட்டன் ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கு, கீழே இருக்குது, கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, யூஎக்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, டிசைன் ஒரு மாதிரி இருக்குது. கிளிக் பண்ணால் கிளிக் ஆகுது, லோட் ஆக மாட்டேங்குது. பக் ரைஸ் பண்ணுங்கள், இது பப்ளிக் புஷ் பண்ணக்கூடாது. பக் ரைஸ் பண்ணுங்கள். கம்மிங் டு நான் கோடிங் ஜாப்ஸ், 5th one. ஸோ QA டெஸ்டர். அடேங்க அப்பா, எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரி. டெஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராசஸ் இருக்குது. டெஸ்டிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கோடிங்ஸுமே இருக்குது. இதில் நிறையா விதமான டெஸ்டிங் இருக்குது. மேனுவல் டெஸ்டர், ஆட்டோமேட்டட் டெஸ்டர், அந்த மாதிரி சொல்லிட்டு 2 சினாரியோஸ் இருக்குது. அதுக்கு சில டூல்ஸ் படிக்க வேண்டியது இருக்குது. நான் வந்து கோடிங் டைப் பண்ணுற விஷயங்கள் மட்டும்தான் இல்லைன்னு சொல்கிறேன். பட் அண்டர்ஸ்டாண்டிங் தி சாஃப்ட்வேர்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் தி டூல்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் தி கோடிங் ஸ்ட்ரக்சர்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் ஐடி செக்டரில் நீங்கள் இருக்க முடியும். நான் சும்மா கோடு டைப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்னா நீங்கள் அப்படியே டைப் பண்ணாமலே வந்து ஐடிக்குள்ளே வந்துட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு போய்டுவேன்னு நினச்சிக்காதீங்க. ஐடி ஃபஸ்ட்டு கோட்னா என்னன்னு தெரிஞ்சால் போதும். அந்த கோடிங்கில் அது ஒரு ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சால் போதும். இட்ஸ் நாட் லைக் அ ரைட்டிங் லெவல், இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் தெரிஞ்சால் போதும். இதுதான் நான் என்ன சொல்கிறேன், நான் கோடிங் ரிலேட்டட் ஜாப்ஸ்ன்றதுனால சொல்கிறேன். ஸோ QA ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறீங்க, இல்லை ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராடக்ட் மக்களுக்கு போய் சேரும்போது எந்த விதமான பக்கும் இல்லாமல், அதாவது ஃபங்க்ஷனலபிளாக எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாத அளவுக்கு ஒரு சாஃப்ட்வேர் போச்சுன்னா தட் இஸ் கால் பக் ஃப்ரீ சாஃப்ட்வேர். அந்த பக் ஃப்ரீ சாஃப்ட்வேரை கொடுக்கறதுக்கான முக்கிய ஒரு பில்லரே வந்து பார்த்திங்கன்னா QA தான். ஸோ QA என்ன பண்ணுவாங்க தெரியுமா, A to Z அந்த அப்ளிகேஷன் எதுவுமே கொடுத்தீங்கன்னா தலைகீழே கொட்டி பார்த்துட்டு அதில் ஏதாவது ஒரு பக்காவது கண்டுபிடிச்சி பக் ரைஸ் பண்ணுவாங்க. பேசிக்கலி தே ஆர் வெரி பர்ஃபெக்ஷன் இன் டூயிங் டெஸ்டிங். ஒரு கேசஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கூட யூசஸ் பண்ணவே மாட்டாங்களே நீங்கள் யோசிக்கிற விதத்தில் கூட தே வில் டெஸ்ட். வை? பிகாஸ் ஒரு சின்ன மிஸ்டேக் நீங்கள் எழுதியிருக்கிற கோட்லேயோ இல்லை டிரான்சாக்ஷன் பண்ணுற ஒரு இ-காமர்ஸ்லேயோ ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் தேர் வில் பி அ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் வில் பி கெட்டிங் ஸ்பாயில். உங்கள் பிராண்ட் வேல்யூ போகும், மணி லாஸ் ஆகும். தெர் வாஸ் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். ஸோ QA இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் ஃபார் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் company. Ensuring the product end to end with a high quality. Conducting post-release testing. சொன்னேன் இல்லையா, ரிலீஸுக்கு முன்னாடியே they need to conduct a testing for that. Analyzing the system specifications. Executing test script. Evaluating the project code as per the requirements. Reporting errors and bugs to the development teams. So சொன்னேன் இல்லையா, so they will understand the development codings, development structures தெரிஞ்சிருக்கணும், பக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த பக்கை ரைஸ் பண்ணணும். இதுதான் அவங்களோட வேலை. ஸோ they are strictly strictly connected with development team and also with the design team, management team, எல்லா கூடயுமே அவங்க கனெக்டாக இருப்பாங்க. பட் ஈவன் தோ they are very good connect with ஒரு கொலாபரேஷன் தேவைப்படுற இடம் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பர்ஸ். ஸோ டெவலப்பர்ஸ் கூட அவங்க டெவலப்பில் கனெக்டில் இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு பக்கையும் ரைஸ் பண்ணி அவங்க கூட எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராப்பராக சால்வ் பண்ணி கொண்டு வர முடியும் ப்ராடக்டை. ஸ்கில்ஸ் ஆர் ரிக்வயர்ட் ஃபார் QA டெஸ்டர். எக்ஸ்பீரியன்ஸ் இன் QA மெத்தடாலஜி, profound knowledge to project management, expertise in agile framework and regression testing, familiarity with test management software such as Qtest, Zapier and இப்போ கூட நிறையா இருக்குது, செலினியம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதான் லேட்டஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தி SDLC சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐடி பீப்புளாக இருந்தால் கண்டிப்பாக சாஃப்ட்வேர் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்கும். கம்ப்யூட்டர் டெவலப்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பட் எனிவே SDLCன்றது என்னன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படி சொல்லுவாங்க. இது 2 டைப் ஆஃப் லைஃப் சைக்கிள்ஸ் இருக்கும். ஒன்று அஜைல் அண்ட் வாட்டர்ஃபால் மெத்தடாலஜி அண்ட் அஜைல் மெத்தடாலஜி. 2 டைப் ஆஃப் மெத்தடாலஜியும் ரொம்ப ஃபெமிலியராக பீப்புள் வந்து இங்கே மார்க்கெட்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. QA டெஸ்டரோடைய பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. பக் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ், பக் ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸ், யூசர்ஸை ரொம்ப அக்வயர் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. எந்த விதமான மிஸ்டேக்ஸும் ஒரு ப்ராடக்ட்டில் ஹேப்பன் ஆகாத அளவுக்கு தடுக்கிறதுக்கு QA தேவைப்படுறாங்க.
இந்த மாதிரி எல்லா விதமான கேசஸையும் பார்த்து டெஸ்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு QA இல்லைன்னா இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மார்க்கெட்டில் நிற்க முடியாது. ஸோ நிறைய பக்ஸ் இருக்கும், ப்ராடக்ட்னாலுமே பக்ஸ் இல்லாமல் இருக்காது. இன்றைக்கி ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பக் இருக்க தான் செய்யும். அந்த பக்கு 1% 2% இருக்கும், ஓகேங்களா? அந்த அளவுக்கு கம்மி பண்ணி தான் ப்ரொடக்ஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அந்த QA டீமோட ஹார்ட் ஒர்க் ரொம்ப பெருசாக தேவைப்படும். இதுவுமே ஒரு சூப்பரான எக்ஸைட்டிங்கான ஒரு ஜாப் ஃபார் தி நான் கோடிங் பீப்புள். ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நிறையா டெக் ஓரியன்டான வீடியோஸ் பார்க்கணுன்னா மிஸ்டர் ஆரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.